வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கன்னியாகுமரி மூதாட்டி மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என சீமான் கோரிக்கை. விசாரணை படுகொலைகளை தடுக்க திமுக அரசு தவறுவது எதேச்சிகர கொடுமைகளின் உச்சமென கருத்து. திமுகவில் உறுப்பினராகி விட்டால் கொலை செய்ய உரிமம் வழங்கப்பட்டு விடுமா என்று அன்புமணி வினா. சென்னையில் கல்லூரி மாணவர் மீது கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டது குறித்த காட்டமான அறிக்கை. சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமின்றி உள்ளதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நோய் பரப்பும் கூடாரங்களாக வாழ தகுதியற்ற வசிப்பிடங்களாக விடுதிகள் உள்ளதாக சாடல். செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. ஜனநாயக சீர்திருத்தங்களை செய்து அடுத்த ஆண்டில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கன்னியாகுமரி மூதாட்டி சூசி மரியாள் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோட்டை சேர்ந்த 80 வயது மூதாட்டி சூசி மரியாள் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தது அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து காவல்துறையினரால் நிகழ்த்தப்படும் விசாரணை படுகொலைகளை தடுக்க திமுக அரசு தவறுவது எதேச்சிகர கொடுமைகளின் உச்சம் என குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்காக பேரனை கைது செய்த காவல்துறையினரிடம் மன்றாடிய 80 வயது மூதாட்டி சூசி மரியாள் காவலர்களின் தாக்குதலில் மரணமடைந்தது குறித்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அவசரமாக அடுத்தடுத்து வெளியிட்ட 2 மறுப்பு செய்திகள் ஐயத்தை ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். மூதாட்டி மரணம் குறித்து உண்மைகளை வெளிக்கொண்டு வர நாம் தமிழர் கட்சி தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் கல்லூரி மாணவர் மீது கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டது குறித்து பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவில் உறுப்பினராகிவிட்டால் கொலை செய்ய உரிமம் வழங்கப்பட்டு விடுமா என்று வினவியுள்ளார். சென்னை திருமங்கலத்தில் 2 சக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த நிதின் சாய் என்ற கல்லூரி மாணவர் கொடூரமான முறையில் மகிழ்ந்து ஏற்றி கொல்லப்பட்டதாகவும், அவருடன் பயணித்த இன்னொரு மாணவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இந்த படுகொலையை நிகழ்த்திய சந்துரு என்ற மாணவர் திமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமான சென்னை மாநகராட்சி நிலைக்குழு உறுப்பினரின் பேரன் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். திமுகவை சேர்ந்த அதிகாரம் படைத்த மனிதர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்ன குற்றத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் அவர்களை காவல்துறை கண்டு கொள்ளாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் வாயிலாக திமுகவில் உறுப்பினராகிவிட்டால் கொலை செய்வதற்கான உரிமம் வழங்கப்பட்டு விடுமா என்றும் அன்புமணி விளம்பியுள்ளார். ஆளுங்கட்சியினரை காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாததுதான் கொலை உள்ளிட்ட குற்றங்கள் பெருகுவதற்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். இனியாவது காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து செயல்பட வைக்க வேண்டும் என்றும், இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சந்துரு உள்ளிட்ட 3 சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கான 36 அரசு சமூக நீதி விடுதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமின்றி நோய் பரப்பும் கூடாரங்களாக வாழ தகுதியற்ற வசிப்பிடங்களாக உருமாறி வருவதாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புழு விழுந்த உணவும், துர்நாற்றம் வீசும் நீரும், பராமரிப்பு இல்லாத கழிவறைகளும், சிதிலமடைந்த கட்டடங்களும் உள்ள அரசு விடுதிகளை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மாணவர்களின் சமூக நீதியை நிலைநாட்டப் போவதாக திமுக அரசு கூறி வருவதாக நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மாநில தலைநகரில் உள்ள விடுதிகளே கவலைக்கிடமாக உள்ள நிலையில் தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்கும் அரசு விடுதிகளின் நிலை என்னவாக இருக்கும் என்றும் வினையுள்ளார். மாணவர்களின் நலனை விடுத்து விளம்பரத்தை தூக்கி பிடித்து அநீதி இழைக்கும் இந்த போலி சமூக நீதி மாடல் திமுக அரசை மக்கள் விரைவில் விரட்டி அடிப்பார் என்றும் நாகேந்திரன் கூறியுள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளை தொடர்ந்து கனடாவும் செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா நகரில் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. காசாவில் உள்ள 20 லட்சம் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள், அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் செல்ல விடாமல் முற்றுகையிலும் ஈடுபட்டுள்ளது.
உணவுப் பொருட்கள் வழங்காவிட்டால் ஆயிரக்கணக்கானோர் செத்து மடியும் அபாயம் உள்ளதாக ஐநா அதிகாரிகள் எச்சரித்தனர். இந்நிலையில் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். காசாவில் உணவுப் பொருட்கள் வழங்குதல், முற்றுகையை நீக்குதல், போர் நிறுத்த உடன்பாட்டை செய்து கொண்டு அமைதியை நீடிக்க செய்தல் ஆகிய நிபந்தனைகளை இஸ்ரேல் நிறைவேற்றாவிட்டால் பாலஸ்தீனத்தை செப்டம்பரில் அங்கீகரிக்கப் போவதாக பிரிட்டனும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மூன்றாம் நாடாக கனடாவும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கனடா பிரதமர் மார்க் கார்னி பாலஸ்தீன நாட்டை செப்டம்பரில் அங்கீகரிக்க உள்ளதாக தெரிவித்தார். பாலஸ்தீனத்தில் ஜனநாயக சீர்திருத்தங்கள் செய்வது ஹமாஸ் இயக்கத்தினர் அல்லாமல் அடுத்த ஆண்டில் அந்நாட்டில் தேர்தல்களை நடத்துவது ஆகியவற்றை பொறுத்து தங்களின் செயல்பாடுகள் அமையும் என்றும் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். G7 நாடுகளில் 3 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வலியுறுத்தி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெரும்பான்மையாக வசித்து வரும் ஒரு மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சிங்காரவேலர் திடலில் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை தொழிலதிபர் ஜெயபிரகாசம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை 10% உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் 40 ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பத்தில் தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வட்டாட்சியர் விஸ்வதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் நடுக்குப்பத்துக்கு சென்று மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அழைக்க முன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் திரும்பி சென்றனர். நடுவுப்பம் கிராமத்தை சேர்ந்தவன் ஒரு மீனவன். இந்த நடுவுப்பம் இந்த கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உள்பட்ட நடுவுப்பம். இந்த நடுவுத்துல எங்களுக்கு இந்த கரையோர பகுதியில் தடுப்பு சுவர் அமைஞ்சதால எங்களுக்கு வடக்கு தெற்கு போட்டு நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது. தெற்காலப்புறம் ஊருக்கு தெற்க ஒரு 30 மீட்டர், அந்த 30 மீட்டருக்குள்ளேயும் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடைக்கும் நாங்கள் போட்டு தட்டை வைக்கிறதுக்கு மொத்தமே 25 மீட்டர் தான் இருக்கும். அந்த 25 மீட்டர்ல எங்களுக்கு இட வசதி இல்லாம அதனால போட்டுக்க வந்தா கல்லு மேல ஏறி போய் அதனால போட்டுக்கும் அடி என்ஜினி போட்டு ஆளுங்களுக்கு உயிர் சேதமும் ஆயிருக்குது. அதே போல வடக்கு புறமும் அதே ஒரு 30 மீட்டர் தான் இருக்கும். அந்தாண்ட புறம் தந்திராயன் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு கடல்ல கொண்ட ஊசி மடல்ல கொட்டிக்கிறாங்க. நாங்க எங்க ஊர்ல போட்டு தள்ளி போட்டு கவுந்தாலும் அந்த பக்கத்துல இருக்கிறதால அந்த கல்லு மேல ஒரு போட்டு ஏறி போய் அதுல ஒரு 5 பேர் உயிர் சேதம் ஆயிருக்குது. குற்றம் செய்த காவல்துறையினரின் படங்களை கூட வெளியிடவில்லை என்றும் காவல்துறை அதிகாரிகள் சாதி உணர்வோடு இருப்பதாகவும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இளைஞர் கவின்குமாரை கொலை செய்ய காரணமான காவல்துறை அதிகாரிகளாக உள்ள பெற்றோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் மே 17 இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்தினர். அப்போது குற்றவாளியின் பெற்றோர்கள் மீது கொலை, வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் பதியப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்து மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திருநெல்வேலியில் மென்பொறியாளர் கவின்குமார் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதாகவும் 4 நாட்களாக போராடும் சூழலில் இந்த கொலைக்கு சூத்திரதாரியாக இருந்த கவினை படுகொலை செய்த சுர்ஜித்தின் பெற்றோர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பெற்றோர்களின் ஆதரவில் இந்த படுகொலை நடந்துள்ளது என்றும் இந்த பெற்றோர் இருவருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார்.
காவல்துறை சார்ந்த கொலையாளிகளின் படம் கூட இதுவரை வெளியாகவில்லை என்றும், படத்தை வெளியிடுவதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்றும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறதா? அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அங்க ஆயுதம் அந்த வீட்டுக்கு வந்திருக்குமா? அந்த பையன் ஆயுதத்தோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வருகிறது. அந்த பெற்றோர்கள் இருவருமே காவல்துறையில எஸ்ஐயா இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு கண்ணுக்கு கீழே நடந்திருக்குதுன்னா இந்த கொலையில அவர்களுக்கு துணை இல்லாமல் இருக்குமா? எவ்வளவு ஜாதி புறையோடி போயிருக்கிறது. இதுவரை திமுக அரசு இது குறித்து எதுவும் பேசல, கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்வதற்கான எந்த உத்தரவையும் நெருக்கடியும் கொடுக்காமல் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாங்க. இது அதிகார வர்க்கத்துக்கு பெரிய துணிச்சலை கொடுக்குது. அதிகார வர்க்கத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐபிஎஸ் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை, இதர துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, கடைமட்ட அதிகாரிகளை கூட கேள்வி கேட்க முடியாத நிலையில் ஆட்சியாளர் இருக்கிறார்களா என்று கேட்க விரும்புகின்றோம். சென்னையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மோட்டார் பம்புகள், டிராக்டர் பம்புகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட 117 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் நடப்பாண்டில் மண்டலம் வாரியாக 15,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் பம்புகள் மற்றும் டிராக்டர் மூலம் இயங்கும் பம்புகளை மாநகராட்சி பயன்படுத்துதல், பேருந்து சாலைகளில் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதைகள் அமைத்தல், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சாலையை அகலப்படுத்தி தனி வழி சாலையை ஏற்படுத்துதல் என்பன உள்ளிட்ட 117 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கள ஆய்வில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை, உறுப்பினர்கள் மணப்பாறை அப்துல் சமுது, சிங்கநல்லூர் KR ஜெயராமன் மற்றும் போலூர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பரமத்தி வேலூர் சேகர் உள்ளிட்டோர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உடனிருந்தனர். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்தனர். மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மாண்புமிகு உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் குறிப்பாக வளர்ச்சி பணிகளாகட்டும், இந்த மலைப்பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் வனவிலங்குகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குமான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். இன்று குறிப்பாக தீயணைப்புத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மேலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிங்கார வேலவர் மாளிகை அவருடைய பெயரில் இருப்பது, தொழிலாளர்கள் இங்கே தங்குவதற்கான இடவசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நெடிய கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் 3 வகையான டெஸ்ட் நடைபெறுகிறது. அது தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டமாக மிகப்பெரிய அளவில் இவர்கள் செய்திருக்கிறார்கள், பாராட்டுக்குரியது. அதே போன்று இப்பொழுது தீயணைப்பு துறை சார்பாக இங்கே ஒரு கட்டிடத்தையும் ஒரு நிலையத்தையும் அமைத்திருக்கிறார்கள். பேரிடர் காலங்களில் மரங்கள் விழுந்தாலோ இல்லது மிருகங்களுடைய தொல்லை இருந்தாலோ, வனவிலங்குகள் தொல்லை இருந்தாலோ அதை பாதுகாப்பதற்காக இப்படிப்பட்ட வசதிகளை, வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்திருக்கிறது. இன்று மாலை ஆய்வு முடிந்து நாளை காலை கூட்டத்திலே இது குறித்து வாதிக்க இருக்கிறோம். ஓகே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வணிகர் சங்க தலைவர் அறிவித்துள்ளதால் கோடிக்கணக்கான ரூபாய் வணிகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் விவசாயிகள் கொண்டு வரும் விளை பொருட்களுக்கு வணிகர்கள் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த வேண்டுமென வேளாண் ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதனை கண்டித்தும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு பணத்தை செலுத்தும் முறையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வணிகர் சங்க தலைவர் முகமது கனீத் கூறினார். இந்த கோரிக்கை மனுவை உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடம் வணிகர்கள் வழங்கினர். மின் வாரியத்தில் உள்ள காணி பணியிடங்களை நிரப்பக் கோரி மயிலாடுதுறையில் CITU மின்வாரிய ஊழியர்கள் மத்திய அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு CITU மின்வாரிய ஊழியர்கள் மத்திய அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மின் வாரியத்தை பொதுத்துறைக்கு பாதுகாத்திட வேண்டும். மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை புகுத்தக்கூடாது என்றும் அப்போது வலியுறுத்தினர். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர் மணிமேகலன், செயலாளர் கலைச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஓவல் அரங்கில் இன்று தொடங்க உள்ளது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதுவரை நடந்த 4 டெஸ்ட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி 2லும் இந்திய அணி 1லும் வெற்றி பெற்றுள்ளன. 4வதாக போட்டி சமனில் முடிந்துள்ளது. இந்நிலையில் இரு அணிகள் இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி இன்று லண்டன் ஓவல் மைதானத்தில் தொடங்குகிறது. இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இந்திய அணி இந்த போட்டியை வென்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய முடியும். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மூதாட்டி மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என சீமான் கோரிக்கை. விசாரணை படுகொலையை தடுக்க திமுக அரசு தவறுவது எதேச்சிகர கொடுமைகளின் உச்சமென கருத்து. திமுகவில் உறுப்பினராகி விட்டால் கொலை செய்ய உரிமம் வழங்கப்பட்டு விடுமா என்று அன்புமணி வினா. சென்னையில் கல்லூரி மாணவர் மீது கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டது குறித்து காட்டமான அறிக்கை. சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமின்றி உள்ளதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நோய் பரப்பும் கூடாரங்களாக வாழ தகுதியற்ற வசிப்பிடங்களாக விடுதிகள் உள்ளதாக சாடல். செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. ஜனநாயக சீர்திருத்தங்களை செய்து அடுத்த ஆண்டில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.